வணக்கம். இன்னைக்கு நாம் வார்ப் அப்படிங்கிற டெர்மினலை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம எக்ஸ்டர்மோ இல்லை டெர்மினலாக யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெர்மினல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டெர்மினல் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வார்ப் டெர்மினல் வந்து ரஸ்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து ஸ்பீடை மைண்டில் வச்சு தான் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஐடி மாதிரியே நமக்கு வேலை செய்யும். கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறது எல்லாமே நம்மளால் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இப்போது பொதுவாக வந்து விஐ எடிட்டரில் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். ஸோ அந்த விஐ எடிட்டரில் இருக்கக்கூடிய இந்த டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கீ பைண்டிங்ஸ் எல்லாமே வந்து இதில் ஒர்க் ஆகும். இப்போ இதுக்கு தனியாக ஏதோ ப்ளக்கின்ஸ் ஏதோ போடணுமா அப்படின்னா அது எதுவுமே தேவை கிடையாது. நம்ம சாதாரணமாக ஒரு லினக்ஸ்லேயோ மேக்லேயோ ஒரு கமாண்டு தெரியல அப்படின்னா உடனே நம்ம கூகுளில் போய் அந்த கமாண்டை பற்றி படிச்சுட்டு அந்த கமாண்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ அது தேவையே கிடையாது. ஏன்னா இந்த வார்ப் வந்து ஏஐயோடு வருது. அப்படி இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு கமாண்டை பற்றின டீட்டெயிலோ இல்லை ஒரு சஜஷனோ தேவைப்படுதுன்னா நம்ம அந்த வார்ப் டெர்மினலில் இருக்கக்கூடிய அந்த ஏஐயோடவே நம்ம வந்து அந்த கொஸ்டின்ஸை சொல்லி அதுக்குண்டான ஆன்சர்ஸை நம்மளால் வாங்கிக்க முடியும். அப்போ நம்ம இன்னொரு கூகுள் சர்ச்சோ இல்லை வேறு ஏதோ ஒரு சர்ச்சோ பண்ணி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே உங்கள் டெர்மினல்குள்ளேயே நடக்கும். இதுலேயே நீங்கள் இந்த ஒர்க் ஃப்ளோஸ் வச்சுக்கலாம், நீங்கள் உங்களோட நோட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ உங்களோட டெர்மினலை வந்து நல்லபடியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது பொதுவாக வந்து சர்வரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் சர்வரில் நிறைய ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு இந்த வார்ப் டெர்மினல் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறத நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இது நிறைய கலர் தீம்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு பிடித்தமான தீமை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வார்ப்போட ப்ரைஸிங் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான ப்ரைஸிங் கொடுக்குறாங்க. ஃப்ரீ, அப்புறம் டீமுக்கு, அப்புறம் என்டர்பிரைஸ் அப்படின்னு 3 கொடுக்குறாங்க. நம்ம இந்த ப்ரைஸிங்கை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. டீமோ என்டர்பிரைஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து லினக்ஸுக்கோ இல்லை மேக்குக்கோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டலேஷன் வந்து மிகவும் சுலபமாக இருக்கும். அதனால் நம்ம இன்ஸ்டலேஷன் பற்றி பார்க்க போகிறதில்ல. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் இந்த வார்ப் டெர்மினலில் வேறு என்னென்னலாம் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த வார்ப் டெர்மினலை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட வார்ப் டெர்மினல் இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் பாருங்கள், இதுதான் உங்களோட ப்ராம்ப்ட். ஸோ இங்கே சொல்லுது டைப் ஹேஷ் ஃபார் ஏஐ கமாண்ட் சஜஷன்ஸ். ஸோ நீங்கள் கமாண்ட் கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது சஜஷன் தேவைப்பட்டதுன்னா ஹேஷ் கொடுத்துட்டு அந்த கமாண்டை கொடுத்தீங்கன்னா ஏஐ வந்து உங்களுக்கு சஜஷன் கொடுக்கும். சரி, முதல்ல ஒரு கமாண்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து எல்எஸ்ங்கிற ஒரு கமாண்ட், LS-L பாருங்கள். இப்போ நான் எல்எஸ்ன்னு கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே வந்து LS-LTRன்னு வருது. நான் இப்போ இங்கே ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய எல்எஸ்சில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸுமே நமக்கு கிடச்சிடும். ஸோ நான் இப்போ வந்து -LTR. இப்போ நான் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த LS-LTR வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. இது ஒரு கமாண்ட் பிளாக். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பிளாக்கில் வந்துடும் நமக்கு. ஸோ நாளைக்கு அந்த பிளாக்கில் போய் நம்ம பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம அந்த கமாண்ட் பிளாக்காக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஹேஷ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாலே அது வந்து பாருங்கள், இங்கே உடனே ஹேஷ்ன்னு கொடுத்ததே வந்து ஆஸ்க் வார்ப் என்னென்ன ரீப்ளேஸ் அ ஸ்ட்ரிங் இன் அ ஃபைல். ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறான். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே கொடுத்து பார்ப்போம். ரீப்ளேஸ் அ ஸ்ட்ரிங் இன் அ ஃபைல். இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக சஜஷன்ஸ் லோட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணலாம், செட்டுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி ஓல்டு ஸ்ட்ரிங்கு, நியூ ஸ்ட்ரிங்கு, குளோபலி நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் எந்த ஃபைலுக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை கொடுத்துருது. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெம்ப்ளேட் அப்படியே உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ நீங்கள் அங்கே ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டும் போதுமானது. ஸோ பாருங்கள், இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கமாண்டை பற்றி எங்கேயுமே போய் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கேயே நமக்கு அந்த கமாண்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு கிடச்சிருது. இந்த கமாண்ட் ஹிஸ்ட்ரி, இப்போ இந்த கமாண்ட் ஹிஸ்ட்ரியை பார்க்கணும் அப்படின்னா Ctrl+R அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும்.
ஹிஸ்ட்ரியா, ஒர்க் ஃப்ளோஸா, கமாண்ட் சஜஷன்ஸா அப்படின்னு கிடைக்கும். நீங்கள் கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கமாண்ட் ப்ரீவியஸாக நீங்கள் கொடுத்த கமாண்ட் ஞாபகம் வந்ததுன்னா அதை கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ உதாரணத்துக்கு நான் SSHன்னு கொடுக்குறேன். பாருங்கள், இதுக்கு முன்னாடி நான் SSHல கொடுத்த எல்லா கமாண்ட்ஸுமே இங்கே வந்துடுது. ஸோ எந்த கமாண்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இங்கே சொல்லுது அது 19 ஹவர்ஸ் ஏகோ, 21 ஹவர்ஸ் ஏகோ, 1 டே ஏகோன்னு சொல்லி அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு வருது. இப்போ உதாரணத்துக்கு நான் SSH NET நான் அடிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த கமாண்ட் வந்து நமக்கு உடனே வந்துடுது. நீங்கள் நார்மலாக எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹெல்ப்லேருந்து உங்களுக்கு வெளியே வந்துடும். இப்போ அதே போல் நீங்கள் ஒரு டைரக்டரிக்குள்ளே போகணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ LSன்னு அடிக்கிறோம். இப்போ D அடிக்கிறேன், டவுன்லோட்ஸ். நான் இப்போ டேப் ப்ரெஸ் பண்ணேன்னா Dயில் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே காமிக்கும். ஸோ நீங்கள் எந்த டைரக்டரின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் D இருக்கோ பார்த்தீங்கன்னா இங்கே ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் D இருக்கோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணப்படுது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த டைரக்டரியை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ அந்த டவுன்லோட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு அதே LS டவுன்லோட்ஸ், இப்போ டவுன்லோட்ஸ்னு காமிக்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த டவுன்லோட்ஸ் எடுத்துக்கும். முதல்ல லைட்டராக காமிக்கும். நீங்கள் அதுதான் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த என்ன காமிச்சிருக்கோ அது வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். பாருங்கள், விஸ்பர். அடுத்து வந்து நான் Wன்னு அடித்தாலே அங்கே இருக்கக்கூடிய டைரக்டரி உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும், விஸ்பர்னு. இப்போ ஜஸ்ட்டு ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணேன்னா நமக்கு உடனே உள்ளே போயிடும். அதுலேயும் உங்களுக்கு விஸ்பருக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் காமிக்கும். நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸும் இங்கே காமிக்கும். ஸோ நீங்கள் எந்த ஃபைலை பார்க்கணுமோ நீங்கள் அந்த ஃபைலை வந்து ஒரு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த ஃபைலோட நேமும் அங்கே வந்துடும். ஃபைனலாக நீங்கள் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். இந்த வார்ப் எடிட்டரை வந்து ஒரு ஐடி போல் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் நான் ஒரு பெரிய கமாண்டை பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், இது வந்து ஒரு கர்ல் கமாண்ட். இது வந்து மல்டிபிள் ஃபைல்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கமாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த டேட்டா பேசஸ் அப்படின்னு இருக்கிறத வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு இருந்துச்சு. ஸோ நீங்கள் மல்டிபிள் லைன் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த மல்டிபிள் லைனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதை அப்படியே மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதுக்குள்ளேயே வந்து நீங்கள் டிலீட் பண்ணுறது, இதுக்குள்ளேயே வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஐடி போலவே இருக்கும். ஒரு கமாண்டு வந்து நமக்கு ஐடி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ டெர்மினலெல்லாம் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி கமாண்டை கொடுத்துட்டு அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த கமாண்ட் ஃபுல்லாகவே வந்து நேராக ஒரு லைனில் வரும். இல்லை எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே போல் மல்டிபிள் லைன் எடிட் அப்படிங்கிறது வந்து அதில் பாசிபிலிட்டி வந்து ரொம்ப முடியவே முடியாது. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு மல்டிபிள் லைன் எடிட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு கமாண்ட் எக்ஸிக்யூஷனுமே ஒரு பிளாக் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த கமாண்ட் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ls-ltr-temp அப்படிங்கிறது ஒரு அவுட்புட், இது எல்லாமே வந்து ஒரு பிளாக்கில் இருக்குது. அதே போல் இப்போ ஒரு காப்பி கமாண்ட் இருக்குது, அது ஒரு பிளாக்கில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கமாண்டும் அதோட அவுட்புட்டுமே ஒரு பிளாக்கில் இருக்கும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் நேவிகேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தபடியாக இந்த ஒவ்வொரு பிளாக்லேயும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறது எவ்வளவு ஈஸி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த பிளாக் எடுத்துக்குவோம். இந்த பிளாக்கில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். அதுக்கு பேர் வந்து பிளாக் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் பிளாக் அவுட்புட்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து மெயில் பாக்ஸ் அப்படின்னு இருக்கிறது தெரியணும். பாருங்கள், இப்போ நான் மெயில் MEIL அடித்தது அந்த கண்டென்ட்டு எதெல்லாம் வந்து அதுக்கு சர்ச்சுக்கு மேட்ச் ஆகுதோ அது உடனே நமக்கு இங்கே கிடச்சிரும். பாருங்கள், அதை ரிமூவ் பண்ணுறேன், உங்களுக்கு பழைய கண்டென்ட்லாம் உங்களுக்கு அப்படியே வந்துடும். ஸோ இப்படி நம்ம ஒரு பிளாக்குள்ளே இருக்கிறத நம்மளால் சர்ச் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கேட் கமாண்ட் கொடுத்து ஒரு ஃபைலை பார்க்குறோம். இப்போ அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பார்க்கணுன்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு லெஸ் கமாண்ட் போட்டு இல்லை ஒரு grep கமாண்ட் போட்டு நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஃபில்டர் பிளாக்கை யூஸ் பண்ணி நம்ம எதை ஃபில்டர் பண்ணணுமோ அதை வந்து அழகாக ஃபில்டர் பண்ணி நம்மளால் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்க முடியும். இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு மல்டிபிள் டேப்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அப்போ நீங்கள் ஜஸ்ட் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு டேப் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். இது ஏதாவது நீங்கள் பேர் மாற்றினா கூட மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரீநேம் பண்ணிவிட்டு லாக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் கலர் கூட கொடுத்துக்கலாம். பாருங்கள், இதுக்கு இந்த ரெட் கலர் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ரெட் கலர்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேபில் நேவிகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பண்ணிக்கலாம். அதே போல் இந்த டேபை வந்து நீங்கள் ரீஅரேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி மூவ் பண்ணிட்டேன்னா முதல்ல லாக் இருக்குது, ரெண்டாவது விஸ்பர் இருக்குது. பாருங்கள், இதை மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த வந்து டேபை ரீஅரேஞ்சும் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வார்ப்பில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை பற்றி பார்ப்போம். இப்போது இந்த மேலே டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற பாப்பப் வரும். ஸோ இதில்
நீங்கள் அப்பியரன்ஸ் முதலாவது வந்து நம்ம அப்பியரன்ஸ் பார்ப்போம். இந்த அப்பியரன்ஸில் வந்து நீங்கள் தீம்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த கரண்ட் தீம் வந்து நமக்கு டார்க் பிளாக்காக இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சைடில் வந்து உங்களுக்கு தீம் தெரியும். உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ அந்த தீமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட முடியும். ஸோ எனக்கு இந்த தீம் டார்க் தீம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் இந்த தீமை வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்பாசிட்டி, இந்த பிளர் ரேடியஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். உங்கள் ப்ராம்ப்ட் எப்படி இருக்கணும், என்ன கலரில் வரணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்க முடியும். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் அதை ஒவ்வொன்றையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு ஃபாண்ட் இருக்குன்னா அந்த ஃபாண்ட்டோட சைஸ் என்னவாக இருக்கணும், அதோட லைன் ஹைட் எவ்வளவா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் சொல்லிக்க முடியும். உங்கள் கர்சர் வந்து பிளிங்கிங் கர்சராக இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் உங்களால் சொல்லிக்க முடியும். ஒவ்வொரு டேபுக்கும் உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் காமிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் நம்மளால் இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். இப்போ வார்ப்பில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எதெல்லாம் தேவை, உதாரணத்துக்கு இந்த ஜென்ரலில் செஷன் ரிலேட்டடானது, கீஸ் ரிலேட்டடானது, எடிட்டர் ரிலேட்டடானது, உங்களுக்கு எதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையோ தேவையில்லைங்கிறத நீங்கள் ஒவ்வொன்றையும் படித்து பார்த்து இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இது போல் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க செட்டிங்கில். நீங்கள் ஒவ்வொன்றையும் அதை பார்த்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு எதெல்லாம் தேவை இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து ஃப்ரீ வெர்ஷனில் என்ன நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இப்போ வார்ப் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வார்ப்போட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். வித் உங்களோட இமெயில் ஐடி வச்சு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நீங்கள் இங்கே செட்டிங்ஸில் போனாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் உங்களுக்கு எந்த ஒரு இமெயில் ஐடி இருக்கோ அந்த இமெயில் ஐடியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த இமெயில் ஐடியை வந்து டீட்டெயில்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு காமிக்கும். ஸோ அப்படி நீங்கள் அதோட ரெஜிஸ்டர் பண்ணால் தான் நீங்கள் வந்து மற்ற அப்டேட்ஸோ மற்ற யூஸருக்கு நீங்கள் இன்விடேஷன் அனுப்புகிறதோ இதெல்லாமே வந்து உங்களால் பண்ண முடியும். இப்போ நம்ம அடுத்து வார்ப்பில் வந்து ட்ரைவ் அப்படிங்கிறத தர்றாங்க. அந்த ஃபீச்சர்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இதில் மெயினாக வந்து 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து நீங்கள் வந்து நோட்ஸ் அதெல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். உங்களோட நோட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணுமா, இல்லை ஒரு நியூ ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணணுமா, இல்லை நோட் புக் க்ரியேட் பண்ணணுமா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை இம்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு நோட் புக் க்ரியேட் பண்ணணும்னா நியூ நோட் புக் அப்படின்னு சொல்லி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த நோட் புக் வந்து கம்ப்ளீட்டாக மார்க் டவுன் சப்போர்ட்டட். ஸோ அதனால் நீங்கள் மார்க் டவுன் ரிலேட்டடான கமாண்ட்ஸை நீங்கள் போட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு அது ஒரு நோட்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ அதுக்கு டைட்டில் கொடுக்குறேன். வார்ப் டுட்டோரியல் கொடுக்குறேன். இப்போ நமக்கு தெரியும். இப்போ நார்மலாக நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்து நார்மல் டெக்ஸ்ட் தான். இப்போ நான் வந்து ஒரு டபுள் ஹேஷ் கொடுத்துட்டு நான் டைப் பண்ணேன்னா அது ஹெட்டிங் 2 ஆயிரும். ஸோ இப்படி உங்களோட நோட்ஸ் எல்லாம் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். என்றைக்கு வேணாலும் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்து அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். மார்க் டவுன் சப்போர்ட் பண்ணுறதுனால அதை வந்து இன்னும் நீங்கள் ஒவ்வொன்றையும் வந்து அழகாக அதை வந்து வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு லாகின்காக எப்படி பண்ணணும், இந்த கூகுள் க்ளவுட் லாகின்க்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் டீட்டெயில் மற்ற அது பற்றின நோட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒவ்வொரு சர்வர்லேயும் வந்து இம்பார்ட்டண்ட்டான கமாண்ட்ஸோ இல்லை இம்பார்ட்டண்ட்டான ப்ரொசீஜர்ஸோ வந்து நீங்கள் இதில் வச்சுக்கலாம். அடுத்தபடியாக நம்ம ஒர்க் ஃப்ளோஸ் பற்றி பார்ப்போம். இந்த நோட் புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இங்கே ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் ஃப்ளோ இருக்குது. நம்ம அதுவே பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து LSOF-T இந்த இடத்துக்கு வந்து போர்ட் மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அது வந்து அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து கில் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஒர்க் ஃப்ளோ எழுதி வச்சுக்கலாம். அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், அதோட யூஸ் என்னென்னா கில் த ப்ராசஸ் ரன்னிங் ஆன் அ போர்ட். அதுக்கு தான் வந்து இந்த பர்டிகுலர் கமாண்ட் யூஸ் ஆகுது. ஸோ இப்படி நீங்கள் நிறைய ஒர்க் ஃப்ளோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நீங்கள் நிறைய ஒர்க் ஃப்ளோஸ் வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ தேவையோ வந்து அதை ஜஸ்ட் பை சிங்கிள் கிளிக்கில் வந்து நீங்கள் அந்த சின்ன ரீப்ளேஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் ஆகி அந்த கமாண்டெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நோட்ஸ் அண்ட் ஒர்க் ஃப்ளோ வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது நீங்கள் டெர்மினலுக்குள்ளே இந்த வார்ப் டெர்மினலுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏஐ சப்போர்ட் இருக்குது, நோட்ஸ் இருக்குது, நீங்கள் ஒர்க் ஃப்ளோ வச்சுக்கலாம். அப்புறம் கமாண்ட்ஸை வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறது, ஒரு பிளாக் கமாண்டை சர்ச் பண்ணுறது, இல்லை மற்ற கமாண்டை சர்ச் பண்ணுறதோ, ஹிஸ்ட்ரியை சர்ச் பண்ணுறதோ வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ நம்ம நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த வேலை எல்லாமே வந்து இந்த வார்ப் டெர்மினல் பண்ணுறதுனால நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறது, என்ன ரைட் கமாண்ட் அப்படிங்கிறதுல மட்டும் இருக்கிறதுனால நம்ம வேலையை வந்து சிறப்பாக செய்ய முடியும். அதனால் நான் இதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்க்குறேன். இதை நான் சர்வரில் வேலை செய்யும் போதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி
எனக்கு தெரியுது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லபடியாக இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். வார்ப்பில் இது போல் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் அதோட டாக்குமெண்டேஷனை படிங்க. படிச்சதுன்னா இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. யாரெல்லாம் இந்த சர்வர் மாதிரியான என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இது இருக்கும். நன்றி. நம்ம வேறொரு காணொளியில் சந்திப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யார் தேவை இருக்கோ அவங்களுக்கு மட்டும் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து காணொளிகள் நான் போடுறது வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த டீச்சிங் மெத்தடாலஜி வந்து உங்களுக்கு அதில் சில மாற்றங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட நீங்கள் அதை வந்து என்னோட பகிர்ந்துக்கலாம். நன்றி.